குளச்சல் அருகே கரும்புச்சாறு எந்திரத்தில் கை சிக்கியதால் அலறி துடித்த சிறுவன். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள ரீதாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் வில்லியம் போஸ். இவர் அந்த பகுதியில் கரும்புச்சாறு கடை நடத்தி வருகிறார். இவரது பேரன் ஆரின் ஜெப்ரின், வயது 13. நேற்று மாலையில் ஆரின் ஜெப்ரின் தன்னுடைய தாத்தாவை தேடி கடைக்கு வந்த நேரத்தில் கரும்புச்சாறு எந்திரத்தை சுத்தப்படுத்திக் கொண்டிருந்தான். அப்போது எதிர்பாராத விதமாக சிறுவனது கை எந்திரத்தில் சிக்கி நசுங்கியது. இதனால் அந்த சிறுவன் கையை வெளியே எடுக்க முடியாமல் வலியால் அலறி துடித்தான். சிறுவனது கையை வெளியே எடுக்க அவனது தாத்தா வில்லியம் போஸ் மற்றும் ஊர் பொதுமக்கள் எவ்வளவோ முயன்றும் முடியவில்லை. பின்னர் இதுபற்றி குளச்சல் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் எந்திர பாகங்களை கட்டிங் மெஷினால் வெட்டி அகற்ற முயற்சித்தனர். ஆனால் முடியவில்லை. இதற்கிடையே சிறுவன் வலி தாங்க முடியாமல் கதறி அழுது துடித்துக் கொண்டிருந்தான். இந்நிலையில் நேரம் செல்ல செல்ல சிறுவன் மயக்க நிலைக்கு செல்ல ஆரம்பித்தான். உடனடியாக டாக்டர்கள் வரவழைக்கப்பட்டு சிறுவனுக்கு டீ போடப்பட்டது. இதனையடுத்து தீயணைப்பு வீரர்கள் மெக்கானிக்கை வரவழைத்தனர். உடனே மெக்கானிக் துரிதமாய் செயல்பட்டு எந்திர பாகங்களை வெட்டி அகற்றிவிட்டு ரோலர்களையும் கழற்றினர். இதனையடுத்து 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் சிறுவனின் கையை வெளியே எடுத்தனர். அப்போது சிறுவனின் கை விரல்கள் சிதைந்த நிலையில் காணப்பட்டது. பின்னர் முதலுதவி சிகிச்சை அளித்த பின் 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிறுவனை ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.